ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பற்றி பேச போகிறோம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த வேர்டு ட்ரெண்டாக இருந்துச்சு. அரவிந்த் சாமி ஒரு இன்டர்வியூவில் சைக்காலஜி ஆஃப் மணிங்கிற புக்கில் இந்த காம்பவுண்டிங் ஆஃப் மணியை பற்றி பேசினதா. ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடியே ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த காம்பவுண்டிங் அப்படிங்கிற தியரி வந்து எயித் ஒண்டர், அதாவது 8வது உலக அதிசயம்னு சொல்லியிருந்தாரு. அதை புரிஞ்சுக்கிட்டவன் அதுக்கான பலனை அனுபவிக்கிறான், புரியாதவன் அதுக்கான விலையை கொடுக்குறான் அப்படின்னு சொன்னாரு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் த எய்த் ஒண்டர் ஆஃப் த வேர்ல்ட். ஹீ ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இட் earns it. He who does not pays for it. அப்படி என்னதான் இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். நம்ம பொதுவா நம்ம பணத்தை சேமிக்கையில நம்மளோட பணம் வளரணும் அப்படிங்கிறது எல்லாரோட நோக்கமா இருக்கணும். அப்போ வளரையில நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா சாதா வட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கூட்டு வட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த ஒரு கிராஃப்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாம ஒரு 1000 ரூபாய இந்த பாயிண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அது 25 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நம்மளோட முதல், அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்ல 1000 ரூபாயா தான் இருக்கும். இதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது சாதாரண வட்டியில நமக்கு வளர்ச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10% நமக்கு வளர்ச்சியை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்க டாலர் கால்குலேஷன்ல நம்ம பாக்குறோம். அப்ப 10% வரையில ஒரு வருஷத்துக்கு $100 கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வரையில 25 வருஷத்துல $2500 நமக்கு கொடுத்துருக்காங்க. இது சாதாரண சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டியா இருந்தா அப்ப இவ்வளவு நம்மளோட வளர்ச்சி விகிதம் இருக்கும். ஆனா இதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற கூட்டு வட்டி, அதாவது நம்மளோட வளர்ந்த வட்டிக்கு திரும்ப வட்டி கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அதாவது இன்ட்ரெஸ்ட் earns இன்ட்ரெஸ்ட், இது வந்து வட்டி அது திரும்ப வளர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, அந்த மாதிரி காம்பவுண்டிங் பண்ணதுக்கு அப்புறம் வர்ற வளர்ச்சி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட வளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட $7334 வந்திருக்கும். இந்த பாயிண்ட்ல வந்து நின்றுப்போம். ஸோ இப்போ இந்த மொத்த வளர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதை தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னு சொல்றாங்க. நம்ம சாதாரணமா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நமக்கு வர்ற பணத்தை விட காம்பவுண்ட் பண்ண நம்மளோட வளர்ச்சி இருக்கு. இந்த காம்பவுண்டிங்கை பத்தி புரிஞ்சுக்கல நாம ஒரு 4 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். முதலாவதா, இந்த காம்பவுண்டிங் நமக்கு இந்த வளர்ச்சி அதிகமா இருக்கணும் அப்படின்னா நாம பண்ண வேண்டியது இந்த டைம் டியூரேஷன், இந்த கால அளவு எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாகுதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா நம்ம பணத்தை சேர்க்க ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளோட வளர்ச்சி, இந்த டிஃபரன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இது 30 வருஷத்துல இதை நம்ம கிராஃப் போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த வளர்ச்சி வந்து இன்னும் இதை விட பல மடங்கு இருக்கும். அதை எக்ஸ்போனன்ஷியல் growthன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த கால அளவு, அதாவது நேரம்னு சொல்லலாம், இது முதலாவதா முக்கியம். இது எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் அதிகமா இருக்கும். ரெண்டாவது, நாம பார்க்க வேண்டியது நம்மளோட மொத்த முதலீடு, அதாவது நம்மளோட பிரின்சிபல் எவ்வளவு நம்ம முதலீடு பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த growth அதிகமா இருக்கும். இப்ப நான் இந்த உதாரணத்துல $1000 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதே $1000 வந்து வருஷம் நம்ம அந்த முதலீடு அதிகப்படுத்தி இருந்தாலோ, அல்லது இந்த $1000 அதிகமாகல, பிரின்சிபல் அதிகமாகல, இந்த காம்பவுண்டிங் ஈல்டுங்கிறதும் அதிகமான பெனிஃபிட்டை அனுபவிப்போம். இது ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது நம்மளோட இந்த வட்டி விகிதம். இந்த உதாரணத்துல நாம பார்த்தது வந்து 10% வளர்ச்சி. இதுவே 20% வளர்ச்சியா இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஸ்லைட்ல நம்ம அதை பார்ப்போம். காம்பவுண்டிங் அப்படிங்கிறது எப்ப ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதற்கு கொடுக்கப்படுற வட்டி விகிதம் அதிகமாகல நமக்கு காம்பவுண்டிங் வளர்ச்சியும் அதிகமா இருக்கும். நான் 4 பாயிண்ட்னு சொன்னேன். இந்த 3 தான் ரொம்ப முக்கியம். அதுல நம்ம முதல்ல முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட கால அளவு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இந்த கால அளவு அதிகப்படுத்துறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு இந்த காம்பவுண்டிங் நம்மளால உணர முடியும். ரெண்டாவது, எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான நம்ம முதலீடு செய்யறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த பெனிஃபிட் நம்ம அறுவடை செய்ய முடியும். மூணாவது, நாம இந்த வட்டி விகிதம் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நம்மளோட காம்பவுண்டிங்கை அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னேன். இது இல்லாம நாலாவதா இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இதுல இயர்லி காம்பவுண்டிங் அல்லது மந்த்லி காம்பவுண்டிங் சொல்லுவாங்க. அதாவது ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே நம்ம வட்டி வந்து முதலா மாறும், அல்லது மாசம் முடிஞ்ச உடனேயும் நம்ம வட்டி முதலா மாறுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இது இயர்லில நாம சொன்னோம். இதுவே மந்த்லியா இருந்துச்சுன்னா அந்த வளர்ச்சி இந்த பாயிண்ட்ல போய் நின்று இருக்கும். இதை நம்ம அடுத்த ஸ்லைட்ல என்னங்கிறத பார்ப்போம். இது எல்லாத்த விடையும் முக்கியமா இது நாம சேமிப்புக்கு இருக்கணும், நம்மளோட கடன் கட்டுறதுக்கு இருக்கக்கூடாது. இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது இந்த 4 பேராமீட்டர்ஸ்ல வந்தாலும் நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது சேவிங்ஸ்லயும் இது பொருந்தும், கடனுக்கும் இது நம்ம பொருந்தும். நம்ம கடனை கட்டிக்கிட்டே இருந்தாலும் இந்த காம்பவுண்டிங் கூறிய விலையை நாம கொடுத்துதான் ஆகணும். இந்த ஸ்லைட்ல நாம என்ன பார்க்கறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நான் முதல்ல சொன்ன நம்மளோட டைம், எவ்வளவு நாள் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்,
எவ்வளவு முதல்ல இன்வெஸ்ட் பண்றோம், எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், எவ்வளவு வட்டி நமக்கு தர்றாங்க அப்படிங்கறத வச்சு growth காம்பவுண்டிங்கிறது இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இங்க இந்த உதாரணத்துல பார்த்தோம் அப்படின்னா, அதே நம்ம முன்னாடி பார்த்த அந்த $1000 வந்து 25 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணல 3% போட்டு நமக்கு ஒரு கூட்டு வட்டி கொடுத்தாங்கன்னா நம்மளோட growth வந்து இங்கே தான் இருக்கும். அதே 6% போட்டு கொடுத்திருந்தாங்கன்னா growth இங்கே இருக்கும். அதே 9% நம்ம growthல இருந்திருந்தோம்னா இங்கே இருக்கும். 12% வரையில அது இங்கே இருக்கும். 15% வரையில அதோட growth இங்கே இருக்கும். பட் இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரேட்லயும் நமக்கு ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்ட் வரும். இதை நாம ஃபீல் பண்ணணும் அப்படின்னா இந்த 25 வருஷம் பத்தாது, அதுக்கப்புறமும் நம்ம வளர்ந்துருக்கணும். இந்த பாயிண்ட்ல 25 வருஷத்துல நம்ம 15 வருஷத்தோட காம்பவுண்டிங் எஃபெக்ட்டை உணர்வோம் கண்டிப்பா. இந்த கிராஃப்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு வட்டி விகிதம் அதிகமாகுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதை நம்மளால சீக்கிரத்திலே உணர முடியும். நம்ம குறிப்பா நம்ம ஒரு நகை கடன் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஆவரேஜா 8 இருந்து 10% நமக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அதே வந்து நம்ம பர்சனல் லோன் மாதிரி போட்டோம்னா 12 to 14%, கிரெடிட் கார்டு இஎம்ஐக்கெல்லாம் 14 to 16% போடுவாங்க. அப்ப இந்த மாதிரி கடனை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம மேல இருக்கையில 10 இருந்து 20 லட்சம் வரைக்கும் நம்ம அந்த கடனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் கண்டிப்பா 20 வருஷம் 25 வருஷத்துல நம்ம ஃபீல் பண்ணுவோம். இந்த காம்பவுண்டிங் growth அப்படிங்கறத நம்ம நெகட்டிவா நம்மளோட growthல இம்பாக்ட் ஆகும். ஸோ அதுதான் அந்த இன்ட்ரெஸ்டோட எஃபெக்ட் ஆன் காம்பவுண்டிங். அடுத்து நான் சொன்ன இந்த 4வது பாயிண்ட் மந்த்லி காம்பவுண்டிங்க்கும் ஆனுவல் காம்பவுண்டிங்க்கும் உள்ள வித்தியாசம். நாம அதே $1000 இன்வெஸ்ட் பண்ணல 25 வருஷத்துல பார்த்தோம் அப்படின்னா வருஷம் நமக்கு காம்பவுண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ரேட்ல நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னா அதுவே செமி ஆனுவலி 6 மாசத்துக்கு ஒரு தடவை காம்பவுண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கேயும், குவார்டர்லி 3 மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணியிருந்தாங்கன்னா இங்கேயும், மந்த்லி மாசம் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கேயும், டெய்லி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த லெவலையும் கிடைக்கும். பொதுவா நம்ம மாசம் நமக்கு காம்பவுண்டிங் பண்ணலைக்கும் வருஷம் முடியல காம்பவுண்ட் பண்ணலைக்கும் உள்ள வித்தியாசமே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இங்க 42,000 வந்து இங்க 33,000 இருக்கு. கிட்டத்தட்ட 3ல ஒரு பங்கு அதிகமா நமக்கு கிடைக்கும் மந்த் இன்ட்ரெஸ்ட் வரையில. இது இந்த கால இடைவெளி இன்னும் அதிகமாக இந்த growthம் நமக்கு அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் காம்பவுண்டிங்ல நாம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2வது நம்ம எவ்வளவு முதலீடு பண்றோங்கிறது இம்பார்ட்டன்ட். 3வது நம்ம எவ்வளவு வட்டி விகிதத்துக்கு நம்மளோட பணம் வளருதுங்கிறது இம்பார்ட்டன்ட். 4வது இந்த மாதிரி டெய்லியா, மந்த்லியா, குவார்டர்லியா அப்படிங்கிறது காமனா நம்ம பார்க்கல மந்த்லியா, ஆனுவலாங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அதுல இப்ப இஎம்ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடன் அப்படின்னு வரையிலேயே அதுக்கு பேரு ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ். அது வந்து எல்லாமே மாசம் நமக்கு வட்டியா மாறிடும். மாசம் நமக்கு வட்டி வந்து நம்மளோட பிரின்சிபல்ல போய் சேர்ந்துரும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற growthல நம்ம என்ன இந்த இதை ஃபீல் பண்றோமோ அது நமக்கு மாசம் இதுல போய் உட்கார்ந்துறதுனால காம்பவுண்டிங்ல வந்து லாங் டேர்ம்ல தான் நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியும். இந்த பாயிண்ட்ல வந்து நமக்கு அது எல்லாமே ஒன்னாதான் தெரியும். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு ஏர்லியா நம்ம லோனை க்ளோஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த மந்த்லிக்கும் இயர்லிக்கும் வர லாஸை வந்து நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிங்கிறது 4 விஷயத்தால தீர்மானிக்கப்படும். ஒன்னு, எவ்வளவு முதல் நாம இன்வெஸ்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம சேவ் பண்ணணும், எவ்வளவு முதல் நாம இன்வெஸ்ட் பண்றோம், அதுக்கப்புறம் எவ்வளவு காலம் அதை இன்வெஸ்ட் பண்றோம், எவ்வளவு வட்டி விகிதத்துல அதை இன்வெஸ்ட் பண்றோம், அதை காம்பவுண்டிங்ல இன்வெஸ்ட் பண்றோமா, அது மந்த்லி காம்பவுண்டிங்கா இயர்லி காம்பவுண்டிங்கா அப்படிங்கிற இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம அதுக்கான பலனை அனுபவிக்கலாம். புரியல அப்படின்னா அதுக்கான விலையை கொடுத்து தான் ஆகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.